சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, 24/5/26 ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை குறித்து சற்று தியானிப்போம். உடல் உறுப்புக்கள் பலவாயினும் அவற்றிற்குரிய வேலையை சரிவர செய்தால்தான் உடல் இயங்க முடியும். திருச்சபை என்னும் உடலின் உறுப்புக்களான நாம் தூய ஆவியின் தூண்டுதலை உணர்ந்து செயல்படும் பட்சத்தில் நாம் நம் கடமையை சரிவர செய்ய முடியும். இந்த தூய ஆவியின் செயல்பாட்டால்தான் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும் தெளிவு கிடைக்கும் என புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் கடிதத்தில் குறிப்பிடுகிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறைவசனம் 3. வரங்கள் நாம் கேட்டு பெறுவதல்ல, பொது நன்மைக்காக தூய ஆவியால் அருளப்படுவது. திருச்சபையின் நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இறை பிரசன்னத்தை உணர்த்தவும் இறைவனின் செயல்பாட்டை நாம் உணர்ந்து கொள்ளவும் இந்த வரங்கள் தேவைக்கேற்ப அருளப்படுகின்றன. தூய ஆவியின் வரங்களைக் கொண்டு இயேசு வழிநடத்த பிதாவானவர் ஆற்றல் தருகிறார். எங்கு தூய ஆவி இருக்கிறாரோ அங்கு ஒற்றுமையும் ஒரு மனமும் அமைதியும் நிலவும். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை சந்திக்கும்போது அமைதி உரித்தாகுக என்று கூறி தூய ஆவியை அளிக்கிறார். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். யோவான் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 21-22. எனவே பெந்தகோஸ்தே நாளான இன்று நாம் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் அவரின் செயல்பாடுகளை முன்னெடுப்பவர்களாய் நாம் வாழும் சமூகத்தில் நம் குடும்பத்தில் தூய ஆவியின் பிரசன்னத்தை பெற்று சமாதானத்தின் கருவிகளாக இறை தூதர்களாக செயல்படுவோமாக. தூய ஆவியின் மகிமை நம் குடும்பத்தை மூடி பாதுகாப்பதாக. ஆமென்.